ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, 25 ஆண்டுகள் சொந்த அம்மாவாலேயே நிர்வாணமாக வீட்டில் சிறை வைக்கப்பட்ட பெண். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வரலாற்றில் ஒரு சமூகத்தால் எப்போதுமே மறக்க முடியாத அளவிற்கு அழியாத அடையாளத்தை விட்டு செல்லும் அளவுக்கு இருண்ட மற்றும் குழப்பமான சம்பவங்கள் உள்ளன. பிளான்ச் மோனிரின் கதையும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான். இது கற்பனை செய்ய முடியாத கொடுமை மற்றும் ஆழமான மனித துன்பத்தின் கூறுகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. கால் நூற்றாண்டு காலமாக வெளி உலகத்திலிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த பிளான்ச்சை பற்றிய உண்மை வெளிப்பட்ட போது அது ஒட்டுமொத்த பிரான்ஸையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது குடும்பத்தினரால் ஏற்பட்ட துரோகம், சமூக புறக்கணிப்பு மற்றும் துன்பத்திற்கு உள்ளான ஒரு ஆன்மாவின் கதைதான். பிளான்ச் மொனிர் 1849 பிரான்சின் ஒரு மரியாதைக்குரிய முதலாளித்துவ குடும்பத்தில் பிறந்தார். அவரது அழகு மற்றும் கருணைக்கு பெயர் பெற்ற பிளான்ச் தனது இளமை பருவத்தில் அனைவருக்குமே பிரியமான நபராக இருந்தார். அவருக்கான எதிர்கால வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தன. மேலும் அவர் எண்ணற்ற வழக்கறிஞர்களை ஈர்த்தார். அவர்களில் ஒரு ஏழை இல்லாத வழக்கறிஞர் அவர் இதயத்தை கவர்ந்தார். இருப்பினும் பிளான்ச்சேவின் தாயார் லூயிஸ் மோனியர் தனது மகளுக்காக உயர்ந்த லட்சியங்களை கொண்டிருந்தார். மேலும் அவருக்கு பொருத்தமான துணையையுமே தேடினார். தன் தாயின் விருப்பத்தை மீறி தன்னுடைய காதலனை கைவிட மறுத்ததால் பிளான்ச்சின் வாழ்க்கை ஒரு மோசமான பாதையில் திரும்பியது. அதற்காக பழிவாங்கும் கோபத்தில் அவருடைய தாயார் லூயிஸ் அவருடைய மகன் மோர்சலின் உடந்தையுடன் பிளான்ச்சை குடும்பத்திலிருந்து விலக்கி வைக்க முடிவு செய்தார். தற்காலிக வற்புறுத்தல் நடவடிக்கையாக தொடங்கப்பட்ட இது காலவரையற்ற தண்டனையாக மாறியது. பிளான்ச் அவர்களின் வீட்டில் ஒரு சிறிய இருண்ட அறையில் அடைத்து வைக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் காணாமல் போய்விட்டதாக அவருடைய குடும்பத்தாரே நாடகம் ஆடினார்கள். அங்கு அவர் 25 வருடங்கள் கொடுமையில் வாழ்ந்தார். 2 சதாப்தங்களுக்கு மேலாக பிளான்ச் அவரால் புரிந்து கொள்ள முடியாத நிலைமைகளை சகித்து கொண்டார். அவருடைய அறை அசுத்தமாகவும் பூச்சிகளால் பாதிக்கப்பட்டதாகவும் எப்போதுமே இருட்டாக இருந்தது. இந்த மனிதாபிமானமற்ற செயலால் அவருடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வேகமாக மோசமடைந்து உணவு கழிவுகளை உண்டு வாழ்ந்தார். இந்த காலகட்டம் முழுவதும் அவருடைய குடும்பம் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்று சமூகத்தில் தங்களின் நற்பெயரை நிலைநிறுத்தி கொண்டு இயல்பான நிலையை பராமரித்தது. மே 23, 1901 பாரிஸில் காவல்துறைக்கு ஒரு பெயரிடப்படாத கடிதம் கிடைக்கவில்லை என்றால் பிளான்ச் மொனிர் சிறைப்பிடிக்கப்பட்ட கொடூரமான விவரங்கள் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ரகசியமாகவே இருந்திருக்கும். அந்த கடிதம் திகைப்பூட்டும் வகையில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி கூறியது. மோனியர் குடியிருப்பில் உள்ள நிலைமைகளையும் விளக்கியது. சந்தேகத்திற்கு உரியதாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் போலீசார் அந்த வீட்டில் சோதனை நடத்தினர். அவர்கள் கண்டுபிடித்தது மிகவும் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் கூட அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பிளான்ச்சே மோனியர் இப்போது உடல் இளைத்து எலும்பு உருவத்துடன் மலம் மற்றும் பூச்சிகளால் மூடப்பட்ட படுக்கையில் கிடந்தார். அவரின் எடை 25 கிலோகிராம் மட்டுமே இருந்தது. கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருந்தார். அறைகள் முழுவதும் அழுக்கு மற்றும் சிதைவுகளுக்கு உள்ளாகியிருந்தது. அந்த அறை முழுக்க கருமையாக இருந்தது. அதன் ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் மூடப்பட்டு அடர்ந்த திரைச்சீலைகளுக்கு பின்னால் மறைக்கப்பட்டிருந்தது. இருண்ட அறையில் துர்நாற்றம் வீசியதால் அதிகாரி ஒருவர் உடனடியாக ஜன்னலை உடைத்து திறக்க உத்தரவிட்டார். ஒரு நலிந்த படுக்கையை சுற்றி தரையில் சிதறி கிடக்கும் உணவுப் பொருட்களின் அழுகிய துர்நாற்றம் காரணமாக அந்த பயங்கரமான துர்நாற்றம் வீசியதை போலீஸ்காரர்கள் உணர்ந்தனர். போலீஸ் அதிகாரி இந்த ஜன்னலை திறந்தபோது 25 வருடங்களுக்கு பின்பு பிளான்ச்சே மோனியர் சூரியனை பார்த்தது அதுவே முதல் முறை. 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மர்மமாக காணாமல் போன நேரத்திலிருந்து அவர் முற்றிலுமே நிர்வாணமாக வைக்கப்பட்டு படுக்கையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளார். தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூட எழுந்திருக்க முடியாமல் அந்த நடுத்தர வயது பெண் தன் சொந்த அசுத்தத்தால் மூடப்பட்டு அழுகிய குப்பைகளால் ஈர்க்கப்பட்ட பூச்சிகளால் சூழப்பட்டிருந்தார். இந்த நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீஸ்காரர்கள் அழுக்கு மற்றும் சிதைவின் வாசனையால் நிலை குலைந்தனர். அவர்களால் அந்த அறையில் சில நிமிடங்களுக்கு மேல் கூட இருக்க முடியவில்லை. பிளான்ச் 25 ஆண்டுகளாக அங்கு இருந்துள்ளார். பிளான்ச் உடனடியாக வீட்டிலிருந்து அகற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் மெதுவாக குணமடைய தொடங்கினார். குணமடைய தொடங்கியவுடன் பிளான்ச் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினார். மீண்டும் புதிய காற்றை சுவாசிப்பது எவ்வளவு அழகானது என்று அவர் குறிப்பிட்டார்.
படிப்படியாக அவருடைய சோக கதை முழு உலகத்திற்குமே தெரிய வந்தது. இவருடைய கதையை அடிப்படையாக வைத்து நாவல்களும் திரைப்படங்களும் கூட வெளிவந்துள்ளன. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.